அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் 1 மணி நேரத்தில் உங்களுக்கு போன் கால் செய்ய இந்த எளிமையான வார்த்தையை சொல்லுங்கள் போதும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லாருமே இந்த மெத்தடை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். யாருனே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண முடியாதுங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். விரும்பிய நபர் நம்மை தொடர்பு கொள்வதற்காக நம்ம சேனல்ல நிறைய மெத்தட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மெத்தட் கீழையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதிலும் குறிப்பாக ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ்க்கு இன்னமும் அதிக ரெஸ்பான்ஸ் இருக்கு. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்டையும் கொடுக்குது. அதனால தாங்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பும் நபர் மின்னல் வேகத்தில் உங்களை தொடர்பு கொள்வார். இந்த ஸ்விட்ச் வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், டைமிங்ஸ் மட்டும் தாங்க. எந்த நேரத்துல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கீங்களோ அந்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம் 15 நிமிடங்கள் வரைக்கும் நீங்க சொல்லணும். எந்த அளவிற்கு அமைதியான மனநிலையோட இந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்களோ அந்த அளவிற்கு வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 1 மணி நேரத்துல நீங்கள் விரும்பிய நபர் உங்களை தொடர்பு கொள்வாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த மெத்தடை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் வரும். நிறைய பதிவுகள்ல பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து போன் கால் வந்ததுன்னு நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இதற்கு காரணம் தைரியமான, உற்சாகமான, பாசிட்டிவான அந்த மனநிலை தாங்க. சோ எந்த விதமான சந்தேகம், பயம், கோபம், வெறுப்பு இது போன்ற உணர்வுகள் இல்லாம சந்தோஷமான மனநிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை 10 முதல் 15 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இன்ஸ்டன்டா அந்த
அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வருவது உறுதி. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம் அல்லது நீங்க ஸ்டே பண்ணிருக்க கூடிய இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல இந்த மந்திர வார்த்தையை நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். வாய் விட்டு சொல்றவங்க ரொம்ப சவுண்டா கத்தி நீங்க சொல்ல வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. 10 நிமிடத்துல 10 முறை நீங்க சொன்னால் கூட போதும். ஆனால் பொறுமையா உணர்ந்து உணர்வு பூர்வமாக நீங்க சொல்லணும். அதுதாங்க முக்கியமான சீக்ரெட். இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா, அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வருது. நீங்கள் விரும்புவதை போல அந்த நபர் உங்ககிட்ட பேசினால் நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஹாப்பினஸை எக்ஸாக்டா நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையா இருக்க கூடாதுங்க. உண்மையிலேயே அட் பிரசன்ட் ரைட் நவ் அந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்க. நீங்க நினைப்பதை போல உங்ககிட்ட சந்தோஷமா பேசினாங்கன்னா நீங்க எந்த அளவிற்கு எக்ஸைட்மெண்டா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை அப்படியே நீங்க கொண்டு வரணும். அந்த உணர்வு நிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது இமீடியட்டா உங்களுக்கு ஃபோன் கால் வரும். இதுல சந்தேகமே கிடையாதுங்க. இந்த வார்த்தையை நம்ம சொல்றதுனால அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட இருந்து நமக்கு ஃபோன் கால் வரப்போகுதுன்னு அந்த எதிர்பார்ப்பு மனநிலை இருக்க கூடாதுங்க. ஆல்ரெடி நீங்க கால் ரிசீவ் பண்ணிட்டீங்க. சோ அந்த உணர்வு நிலையோட தான் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட். எப்பவுமே நம்முடைய எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்திகள் இருக்கு. உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, ஒரு நபர் கிட்ட இருந்து கால் வரணும்னா நான் கால் ரிசீவ் பண்ணிட்டேன், ஆல்ரெடி எனக்கு கால் வந்துருச்சு, அப்படி நம்ம யோசிப்பது நம்முடைய எண்ணம். ஆனால் மனதுக்குள்ள பார்த்தோம்னா அந்த நபர் கிட்ட இருந்து ஃபோன் கால் வருமா வராதா, இந்த மெத்தட் ஒர்க் ஆகுமா ஆகாதான்ற ஒரு குழப்பம் சந்தேகம் இருக்கும். இந்த குழப்பமும் சந்தேகமும் தாங்க நம்முடைய உணர்வுகள். நம்முடைய எண்ணம் ஒரு பக்கம் இருக்கு, நம்முடைய உணர்வுகள் வேறு பக்கம் இருக்கும் பொழுது ரிசல்ட் கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகும். நம்முடைய எண்ணமும் உணர்வு நிலையும் ஒரே லைன்ல இருக்கணுங்க. அப்பதான் எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுமே நமக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட்டை கொடுக்கும். சோ எந்த விதமான சந்தேகமும் பயமும் இல்லாம போல்டா தைரியமா இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திர வார்த்தைகள் என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டிவைன் லவ் லைட் பிரிங் ஸ்வீட் கால் ஃப்ரம் எக்ஸ் நவ். இந்த வாக்கியத்தில் எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்தில் டிவைன் லவ் லைட் பிரிங் ஸ்வீட் கால் ஃப்ரம் ராஜா நவ். அவங்க பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் டிவைன் லவ் லைட் பிரிங் ஸ்வீட் கால் ஃப்ரம் ராணி நவ். அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே சிம்பிளான பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் இது. நேம் யூஸ் பண்றதுல சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த பெயரை பயன்படுத்தணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை என்ன பெயர் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்ன வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்க அல்லது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்க இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது மேக்ஸிமம் 3 days வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஹீலிங் நடைபெறும். அதற்கு பிறகு அந்த நபர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க உங்க நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருந்தாலும் அன்பிளாக் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள்ல இருக்கிறவங்களை தவிர்த்து மற்றவர்கள் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும்பொழுது 1 hourல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.